ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஷுகுட்டி விலாக். நான் இன்னைக்கு என் மாமியாரோட ஸ்பெஷல் பாம்பே சட்னி தாங்க டிஃபனுக்கு செய்ய போனேன். வாங்க இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு இதெல்லாம் எடுத்துக்கணுங்க. அதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து அதில் உடச்ச கடலை, தேங்காய், 2 பச்சை மிளகாய் போட்டு சட்னிக்கு அரைக்கிற மாதிரியே அரைச்சி உப்பும் போட்டு அரைச்சிக்கோங்க. அரைச்சி எடுத்துருக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கணுங்க. மஞ்சத்தூள் எதுக்காகனா அந்த கலர் வந்து எல்லோயிஷாக வரும் நம்ம பண்ண போகிற பாம்பே சட்னியில். ஸோ அதுக்காக தாங்க அந்த எல்லோ கலர் போட்டிருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்ச வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பட்டை, கிராம்பு எல்லாத்தையும் ஒரு கடாயை வச்சு எண்ணெயை கொஞ்சமாக ஊற்றிட்டு அதில் பார்த்திங்கன்னா கடுகு கொஞ்சம் போட்டுக்கோங்க. கடுகு போட்டுட்டு கடுகு பொரியிடும் நல்லாவே. பொரிஞ்சதுக்கப்புறமா சோம்பு போட்டுக்கோங்க. சோம்பு போட்டதும் நல்ல ஃப்ளேவராக ஒரு நல்லா இருக்குங்க பார்க்கவே. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்ச பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அது எல்லாத்தையுமே அதில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு கருவேப்பிலை இருந்தால் கருவேப்பிலையும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. அப்புறம் எல்லாமே வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த வெங்காயத்தை போடுங்க. வெங்காயத்தை போட்டு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிட்டே இருங்க. அந்த நல்லா வதங்கி கொஞ்சம் நல்லா சுருங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் போட்டாலே போதும். போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்குங்க. அதுக்கடுத்து கொஞ்சமாக தக்காளி நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் அதில் போட்டு நல்லாவே வதக்குங்க. நீங்கள் நல்லா வதக்கும்போது தக்காளி நல்லா மசியாக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் நல்லாவே கலரிட்டே இருக்கணும். அப்போ தான் வெங்காயம், தக்காளி 2மே வந்து நல்லா வேக ஆரம்பிக்கும். நல்லா வெந்துட்டே இருக்கட்டும். இப்ப பார்த்தீங்கன்னா, இது ஒரு பக்கம் வதங்கிட்டே இருக்கும். இப்ப நம்ம எடுத்து வச்சிருந்த சட்னி மாரி அரைச்சோம் பார்த்தீங்களா? அத எடுத்து அதுல ஊத்திடணுங்க. ஊத்துனதுக்கு அப்புறமா லோ ஃப்ளேம்ல வச்சுருங்க. அது நல்லா கொதி வரணும். கொஞ்சம் தண்ணி கூட நீங்க ஊத்திக்கலாம். கொஞ்சம் உங்களுக்கு தண்ணியா வேணும்னா நல்லா தண்ணி கொஞ்சம் ஊத்திக்கலாம். இல்ல ரொம்ப கட்டியா வேணும்னா அது தண்ணி கொஞ்சம் கம்மியாவே நீங்க ஊத்திக்கலாம். இது பார்த்தீங்கன்னா, நல்லா கொதி வரட்டுங்க. லோ ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. இப்படி தாங்க கொதி வரும். நல்லா பபிள்ஸ் வந்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க. ரெடி ஆயிடுச்சு. இந்த கேப்பில் நம்ம தவாவை வச்சு கொஞ்சமாக எண்ணெயை விட்டு வெங்காயம் போட்டு நல்லா தேய்ச்சிக்கோங்க. அப்போ தாங்க தோசை அடி பிடிக்காமல் வரும். இப்போது நம்ம எடுத்து வச்சுருந்த மாவு எடுத்து ஒரு கரண்டி தோசையை ஊற்றுங்க. ஊற்றிட்டே இருங்க. மேலே நல்லெண்ணெயை ஊற்றுங்க. நல்லெண்ணெய் தாங்க ரொம்பவே நல்லது. நீங்கள் டிஃபனுக்கு யூஸ் பண்ணும்போதோ இல்லை சமையலுக்கு எல்லாத்துக்குமே நல்லெண்ணெயை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்ச மாமியார் ஸ்பெஷல் பாம்பே சட்னி அண்ட் தோசை ரெடி ஆயிடுச்சு. எல்லாருமே வந்து சாப்பிடுங்க. நீங்களும் உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க, எனக்கு ஒரு சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வரும். இந்த வீடியோ நான் செஞ்ச இந்த பாம்பே சட்னி உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா இருந்துச்சுன்னா நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள். நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.